குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கம்பத்திலிருந்து வந்தவன் ஏன் இப்படி கூவுறீங்கன்னு கேட்டாங்க. சேவல் சின்னம் இல்லாம நமக்கு அவரை கம்ப நகர செயலாளர் ஆக்கிட்டாங்க. சட்ட போட வாய்ப்பு இல்லை, அம்மனமாகாம இருக்க முடியுமாங்கிறத இனி வருகிற நாட்கள்ல அவங்க உறுதி செய்ய வேண்டியது அவங்க பொறுப்பு. அங்கெல்லாம் தூக்கி போட்டு அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க தொண்டர்கள். கலாய்வுக்கு இவன் போனான் உதயகுமார், அடிச்சுட்டாங்க. கிருஷ்ணகிரியில பேசுவான், ஓசூர்ல வந்தான்னா சட்டை கிழிஞ்சிரும். இப்பதான் எடப்பாடி பழனிசாமியை கலரா ஈஸ்ட்மன் கலர்ல காட்டிட்டு இருக்காங்க. திருநூறு போட்டது மாதிரி காமிக்கிறான், கையில கயிறு கட்டியதுக்கு மாதிரி காமிக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு பைத்தியத்தை காமிக்க மாதிரி காமிச்சிட்டே இருக்காங்க. கேளுங்க, பேசிட்டு இருக்கோம். உனக்கு ஏன் எரியுது? பையனை போடுறாரு, பையன் அப்பாவை போடுறாரு. அப்படி பையன் கிடைக்கணும்ல. அந்த மக்கள் கொதிப்படைய மாட்டாங்களா, கொந்தளிக்க மாட்டாங்களா? கருத்தா எப்படி இருக்க முடியுது? ஒரு சமூகத்தையே நீ படிப்பியா? நீ இது அந்தரங்கம்னு சொல்றது ஒரு சமூகத்தையே பேசுறதுங்க. சீமானுக்கு இது பிள்ளை விளையாட்டு மாதிரி தெரியுதா? ஆனா இப்படி செய்ததன் மூலம் விஜயை தன் பக்கம் இழுக்கலான்னு பிஜேபி நினைத்தா விஜய் அதற்கு கட்டுப்பட மாட்டார். திமிரி எழுவார், திருப்பி அடிப்பார். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க சிந்தனையாளர், எழுத்தாளர், பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கேபி முனிசாமி சொல்கிறாரு, ஒரு ஷோக்கா ட்ரெஸ் போட்டுட்டு நல்லா போகணும் அப்படின்னா 2026 ஜெயிச்சாதான் முடியும், வாழ்வா சாவான்னு இருக்குது. ஷோக்கா ட்ரெஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ போடுற ட்ரெஸ்ஸு தொடர்ந்து போட முடியுமாங்கிறதுக்கும் உத்தரவாதம் இல்லை. ஏன்னா அதிமுக எடப்பாடி தலைமையில் கரைந்து கொண்டிருக்கிறது, காணாமல் போய் கொண்டிருக்கிறது. விஜயிட கூட்டணி சேர்ந்துக்கிடலாம் அப்படின்னு ஒரு மனப்பால் குடித்து கொண்டிருந்தவருடைய கனவில் தம்பி விஜய் கல்லை எறிந்து விட்டார். மாறும், இப்போ இன்னும் 4 இருக்கு. இல்லை, கல்லை எறிந்துட்டார். அது ஒரு அறிக்கை விட்டு தம்பி விஜய் முற்றுப்புள்ளி வைத்ததன் மூலம் ஒரு பெரிய ராஜதந்திரி என்பதை விஜய் நிரூபித்து விட்டார். இவங்களுக்கு இப்போ வேறு வழி இல்லை. இவங்களை நம்பி யாரும் வருவதற்கு தயார் இல்லை. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி கள ஆய்வுன்னு சொல்லி ஒவ்வொரு ஊர்லேயும் போய் கள ஆய்வு செய்வதற்கு, அந்த கள ஆய்வில் தான் இது பேசுகிறாரு. அது அவன் ஊரில் பேசுவான், கிருஷ்ணகிரியில் பேசுவான், ஓசூரில் வந்தான்னா சட்டை கிழிஞ்சிரும். கள ஆய்வுக்கு இவன் போனான் உதயகுமார், அடிச்சிட்டாங்க. இவங்க எந்த ஊருக்கு கள ஆய்வுக்கு போகிறாங்களோ அங்கெல்லாம் தூக்கி போட்டு அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க தொண்டர்கள். ஒரு பயிலும் நீ ஒரு இடம் போக மாட்டான். அதனால் சட்டை போட வாய்ப்பு இல்லை, அம்மனமாகாமல் இருக்க முடியுமாங்கிறத இனி வருகிற நாட்களில் அவங்க உறுதி செய்ய வேண்டியது அவங்க பொறுப்பு. எடப்பாடி அந்த கட்சிக்கு தலைமை தாங்குகிற வரை அதிமுக 1 இன்ச்சு உயராது. இது நிதர்சனமான உண்மை. இது அதிமுக தொண்டனுக்கு நல்லா தெரியும். அதனால தான் இன்றைக்கி ஏதாவது ஒரு கூட்டணி வருமானு பார்த்தா ஒன்றும் வர்றது மாதிரி ஒன்றும் தெரியலை. சிறையில் இருக்கிற தேவநாதன் கூட வேண்டாங்கிறான் அதிமுக. ஆமாம், வேண்டாங்கிறான். இப்போ இவங்களுக்கு யாரும் இல்லை. ஒரு பட்ட மரமாக, கெட்ட குடியாக, நட்ட நடுநிச்சியாக, வெட்ட வெளியில் அம்போன்னு நிற்குது எடப்பாடி கும்பல். இல்லை, கலாய்வில் பேசுகிறது, கலாய்வு பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்கள, அந்த கலாய்வில் தான் தங்கமணி சொல்கிறாரு. முதல்லலாம் இப்போ அதாவது போட்டிடுறதுக்கு கட்சியிலேருந்து சார்பாக போட்டிடுறது நிறைய பேர் நினப்பாங்க. அது ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும், மற்றவங்களாம் வேலை செய்யணும். ஆனால் இப்போ வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னோடனே அப்படியே சோர்ந்து போகிறாங்க, வேலை பார்க்க மாட்டாங்கிறாங்க. இப்படி இருந்தால் நம்ம இப்படியே இருக்க வேண்டியதான், எதிர்கட்சியாகவே இருக்க வேண்டியதான். ஆமாம். இப்போ இப்படிலாம் சொல்கிறாரு கேபி முனிசாமி, இந்த மாதிரி சொல்கிறாரு. தங்கமணி ஓப்பனாகவே இந்த மாதிரி சொல்கிறாரு. நான் மேடையில் பேசிகிட்டு இருக்கிறேன், ஒரு கருத்தை கேட்காம கீழே இருக்கிறவங்க நீங்கள் சாமி ஒரு இதை பேசிகிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஆய்வுக்கு என்ன இருக்குது, எதுக்காக ஆய்வுக்கு வந்தோம், என்ன ஆலோசனை பண்ணுறோம் அப்படிலாம் பேசுகிறாரு. ஜெயலலிதா இருந்தப்போ இப்படி தான் இருந்ததா? ஜெயலலிதா இருந்தபோது அப்படி இல்லை. ஏன்னா அவங்க கட்சி நிலவரம் என்னன்னு தெரிந்து கொள்ள எல்லாரையும் வர சொன்னாங்க அவங்க இருக்கிற இடத்துக்கு.
இந்த துணிச்சலும் தருகன்மையும் வேற யாருக்கும் வராது. எங்கன்னு தெரியுமா? கொளப்பாக்கம், உரகடத்துக்கு பக்கத்தில் கொளப்பாக்கத்தில் ஒரு பெரிய மைதானத்தில் எல்லாரையும் வர சொன்னாங்க. நகரம் ஒன்றியம் வாரியாக போட்டு குறைகளை நேரடியாகவே கேட்டாங்க. பார்த்துட்டு டிசைடு முடிவு பண்ணிட்டாங்க, யாரை நிர்வாகியை போடணும், எங்கே போடணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒருத்தன் கம்பத்துலேருந்து வந்தவன் கூவினான். ஏன் இப்படி கூவுறீங்கன்னு கேட்டாங்க. சேவல் சின்னம் இல்லாமா நமக்கு, அதனால் இப்படி தான் நாங்கள் கூவிட்டுருப்பேன் அப்படின்னு சொன்னான். அவரை கம்ப நகர செயலாளர் ஆக்கிட்டாங்க. அப்போ என்னன்னா, விளிம்பு நிலை மக்களுக்கு அதிகாரம் என்பதை நடைமுறைப்படுத்தின தலைவி ஜெயலலிதா. இப்போ இவன்ட யார் இருக்கா? விளிம்பு நிலை மக்கள் யாரும் இல்லை. இப்போ போய் அவனுக்கு ஒரு ஞானோதயம் வந்திருக்கு. ஜானகி அம்மாவுக்கு 100ஆண்டு விழா கொண்டாடப்படாத வானகரத்தில். அப்படியாவது அதிமுகவுக்கு யாரும் வரமாட்டாங்களான்னு பார்க்குறான். முனிசாமி சொல்கிறாரு, இப்போ இந்த விளிம்பு நிலையில் இருக்கிறவங்க கட்சியில் இருக்கிறாங்கல்ல, இப்போ அவங்கள்ட்டலாம் பணம் இருக்காது, நிர்வாகி தான் போட்டு செய்யணும், கட்சி செலவு பார்க்கணும், ஓட்டு கேட்கணும், இதில் முதல்லாம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறாரு. இவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு கலாய்வில் கூட்டத்தில், இது ஒரு பக்கம் சொல்கிறாரு. இன்னொரு பக்கத்தில் கலாய்வில் பேசுகிறாரு திண்டுக்கல் சீனிவாஸ். முதல்லலாம் காசு கம்மியாக தான் கொடுப்பாங்க எலெக்ஷன் வேலை செய்கிறப்ப. சவுந்தரராஜன் இருந்தார் கிருஷ்ணாயபுரம் தொகுதியில், அவர்லாம் ஒரு பூத்துக்கு 200 ரூபா கொடுப்பாரு, மொத்தமே 2000 தான் கொடுப்பாரு. அதை இப்போ எடுத்துக்கிறதுக்கே அடிக்கடி நடக்கும். அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ 5000 10,000 எவ்வளவோ கேட்குறாங்க. எங்கே போகிறதே தெரில, அவ்வளோ இருக்குது. எலெக்ஷனில் நிற்கிறவங்களுக்கு தான் தெரியும், செலவு பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். இதில் மாவட்ட செயலாளர் நீ என்ன இருக்கிறேன்னு கையில மடித்து கட்டிட்டு வந்து கேட்குறான். இப்போ இது ஒரு பிரச்சனையாக இருக்காங்க. ஆமாம், கட்சி கட்டுப்பாட்டை இழந்துட்டு. புரியலையா உங்களுக்கு? பிஜேபி கூட கூட்டணி இல்லை அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக இவன் போடுகிற நாடகத்துக்கு பலியானது அண்ணன் தளவாய் சுந்தர். ஆர்எஸ்எஸ் பேரணியை தொடங்கி வச்சாருங்கிறதுக்காக கட்சியை விட்டு தள்ளி வச்சாங்க. இப்போ மீண்டும் சேர்த்துட்டாங்க. ஏன் சேர்த்தப்போ? ஏன் நீக்கின? வருத்தம் தெரிவித்து விளக்க கடிதம் கொடுத்துட்டாரு. விளக்க கடிதம் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு அவர் இல்லை. ஏன்னா அவர் எடப்பாடியை விட ஆற்றலாளர், அறிவார்ந்த தளத்தில் இயங்குகிறவர், எடப்பாடியை விட நிறைய அனுபவம் உள்ளவர், ஜெயலலிதாவினுடைய நம்பிக்கைக்குரியவர், சசிகலாவின் நம்பிக்கைக்குரியவர். அவருக்கு அந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதி பொறுப்பை கொடுத்தது சசிகலா அம்மா. இப்போ இவனுக்கு பயம் வந்துடுச்சு, இவங்க எல்லாம் போயிடுவாங்க. எங்கே போயிடுவாங்க? பாஜகவுக்கு போயிடுவாங்க. பாஜகவுக்கு போயிடுவாங்க, இல்லைன்னா வெற்றி கழகத்துக்கு போயிடுவாங்க. அதனால சேர்த்துருவோன்னு சொல்லிட்டு அவசரமாக சேர்க்குறான். இப்போ என்னாச்சுன்னா, இப்போ கட்சி நிர்வாகிகள் இவருக்கு கட்டுப்பாட்டில் இல்லை. கட்டுப்பாடு என்னைக்கு கேள்விக்குறியாகிறதோ அப்போதே கட்சி குட்டி சுவராகிவிடும். கோகுல இந்திரா திருப்பத்தூர் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாங்க. போஸ்டரில் படம் போடுறதுல பிரச்சனை, என் படத்தை ஏன் போடலைன்னு ஒரு நிர்வாகி கேட்குறார். கோகுல இந்திரா சமாதானம் பண்ணுறாங்க. அவன் அந்த சமாதானத்துக்கு கட்டுப்படலை, ஓங்கி கத்துறான். செய்தி ஆகுது. அடுத்த நாள் ஒரு உத்தரவு ஜெயலலிதா பிறப்பிக்கிறாங்க. கழகத்தின் பொதுச் செயலாளர், நிறுவனர் எம்ஜிஆர், அறிஞர் அண்ணா படங்களை தவிர தமிழ்நாட்டில் எந்த ஊரில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் வேறு யாருடைய படமும் போஸ்டரில் வரக்கூடாதுன்னு உத்தரவு போட்டாங்க. என்ன ஆச்சரியம்னா, ஒரு இராணுவ கமாண்டர் உத்தரவு நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடி இது நடைமுறைக்கு வந்துடுது. ஒரு படமும் யாரும் போடுறதில்லை, அந்த அம்மா மறைந்தது வரைக்கும். இப்போ தான் எடப்பாடி பழனிசாமியை கலராக ஈஸ்ட்மன் கலரில் காட்டிகிட்டு இருக்கானோ. திருநூறு போட்டது மாதிரி காமிக்கிறான், கையில் கயிறு கட்டியதுக்கு மாதிரி காமிக்கிறான், பச்சை துண்டு கட்டுறது மாதிரி காமிக்கிறான்.
விவசாயி மாதிரி காமிக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு பைத்தியத்தை காமிக்க மாதிரி காமிச்சிட்டே இருக்காங்க. ஏன் இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க? கேளுங்க, அன்னைக்கு அப்படி ஒரு கட்டுப்பாடு இருந்து, இன்னைக்கு கட்சி அவருக்கு கட்டுப்பாட்டில் இல்லை. அதனால் கட்சி கரைந்து கொண்டிருக்கிறது, அவ்வளோதான். வாழ்வா சாவான்னு கேபி முனிசாமி சொன்னார்ல, அதை பற்றி திருமாவளவன்ட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, ஆமாம் அது உண்மைதான், அது ஒரு அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடியான காலம்தான். பாஜக அதிமுகவுடன் கூட்டணி வைக்கிறதுக்கு பல்வேறு முயற்சிகள் எடுத்து வருது, பாஜக எடுத்துகிட்டு வருது. அதனால் அதிமுக எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகளை அது தடுக்குது. அதிமுகவை இந்த மாதிரி தனிமைப்படுத்திட்டோம்னா வேறு வழி இல்லாமல் பாஜகவோட வந்துடுவாங்க அப்படிங்கிற இதெல்லாம் இந்த மாதிரி செய்கிறாங்க. அதுதான் உண்மை. திருமாவளவன் சொல்வது 100க்கு 100 உண்மை. எப்போதும் ஒரு வலிமை வாய்ந்த கட்சியை சின்ன பின்னமாக்கி சிதைத்து சீரழித்து அந்த கட்சிக்கு வாக்கு வங்கியையும் அந்த கட்சி இருந்த இடத்தை ஆக்கிரமிப்பதற்கும் பிஜேபி திட்டமிடும். இது அவங்க இந்தியாவில் பல மாநிலங்களில் நடைமுறைப்படுத்திட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துவதற்கு அதிமுகவை குறி வைக்கிறாங்க. இவங்களும் அதுக்கு பலியாகிட்டாங்க. ஏற்று நின்று இருக்கணும். ஏற்று நீங்கள் இவங்களால் முடியலை. ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு இரட்டை இலை சின்னம் பெறுவதற்காக லஞ்சம் கொடுத்தார் டிடிவி தினகரன் சொல்லி தினகரனை கைது செய்தாங்க. அப்போ நானும் அண்ணன் பெங்களூர் புகழேந்தி சேர்ந்து இது சும்மா விடக்கூடாது, கொடுத்தாருன்னா வாங்கினது யார் ஏன் சொல்ல மாட்டேங்கிற, கொடுத்தது சொல்கிற வாங்கினது சொல்ல மாட்டேன்னு தமிழ்நாடு பூரா நாங்கள் கூட்டம் போட்டோம். லட்சக்கணக்கான மக்கள் எங்கள் கூட்டத்துக்கு வந்தாங்க. ஒன்றிய அரசுங்கிற பிஜேபியை எதிர்ப்பதில் தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் இருக்கிறது. அதை செய்வதற்கு எடப்பாடி தயாரில்லை. ஆகவே எடப்பாடியை எப்படியாவது இந்த நாட்டில் ஏமாற்றி வீழ்த்திடலான்னு பிஜேபி திட்டம் போட்டிருக்கு. அந்த திட்டம் நிறைவேறப் போகிறது. எடப்பாடி பலியாக போகிறார். எடப்பாடியே காவி வேட்டி உடுத்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்கில்லை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அது அதிமுக எடுக்கக்கூடிய முன்னெடுப்பை பாஜக தடுக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ விஜய் வந்து மாநாட்டில் பேசும்போது திமுகவை தாக்கி பேசினார். ஆனால் அதிமுக பற்றி பேசலை. திரும்பி கூட பார்க்கல, அதிமுகவை சுத்தமாக எதுவுமே பேசலை. அப்படிங்கும்போது அதிமுகவோட கூட்டணி இருக்கும் அப்படின்லாம் பேசப்பட்டு வந்தது. இப்போ வந்து விஜய் வந்து அறிக்கை விட்டுருக்கிறாரு அவர் கட்சி மூலயமா, அந்த கூட்டணிங்கிறதுலாம் இல்லை, தவறான செய்தி அப்படின்னு. இது கூட பாஜகவுடைய வேலையாக இருக்கும். இது கூட பாஜகவின் வேலையாக இருக்குமா என்கிற கேள்விக்கு பளிச்சுன்னு இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா திமுக இன்னைக்கு அசைக்க முடியாத ஆஸ்பெக்டஸ் கோட்டையாக எழுந்து நிற்குது. திமுக ஆட்சியில் இன்றைக்கு நேரடியாக பலன் பெற்ற மக்கள் மட்டும் 2,88,00,000 பேர். நன்றி உணர்ச்சி தமிழர்களுக்கு இருக்குமானால் திமுக ஆட்சி வருவதை எந்த சக்தியும் தடுக்க முடியாது. அதனால் திமுகவை பலவீனப்படுத்துவார் விஜய் என்று பல பேர் கருதி கொண்டிருக்கிற காலத்தில் விஜய்க்கு ஒரு பக்கபலமாக உதவணும்னு நினச்சி இதை செய்தாலும் பிஜேபி செய்யும். ஆனால் இப்படி செய்ததன் மூலம் விஜயை தன் பக்கம் இழுக்கலான்னு பிஜேபி நினைத்தா விஜய் அதற்கு கட்டுப்பட மாட்டார். திமிரி எழுவார், திருப்பி அடிப்பார். கஸ்தூரிக்கு ஒரு வழியாக ஜாமீன் கொடுத்துட்டாங்க. இல்லை, ஜாமீன் கொடுக்கணும். ஏன்னா அவங்க பேசுனது தவறு. அது ஒரு இமாலய தவறு. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்துவதுங்கிறதை ஏற்க முடியாது. அதை தவிர அந்த அரசியலில் ஒரு கலக அரசியலுக்கு கைகால் முளைப்பதற்கு ரொம்ப கஷ்டப்படுறவன் அர்ஜுன் சம்பத். அவன் கூட்டியிருக்கிற பிராமணர் சங்க மாநாட்டில் போய் கலந்துக்க கூடாது. அது அவங்க உயரத்துக்கு ரொம்ப குறைவது. அவங்க ஒரு நடிகை என்பதை தாண்டி ஒரு தேர்ந்த வழக்கறிஞர், ஊடக வெளிச்சம் பெற்றவர். அதில் இன்னைக்கு அரசு பரிவோடு நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அவருக்கு ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கிற ஒரு மகள் இருக்கிறாங்க. அவங்களை பரிபாலிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது, அதனால் விடுதலை தாங்கன்னு கேட்டிருக்காங்க. நீதிமன்றம் அதை பரிவோடு கவனித்து அரசு ஆட்சேபனை தெரிவிக்காத நிலையில்
அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். கஸ்தூரியை வரவேற்கிறேன். இதுவரைக்கும் செய்தது தவறு என்பதை உள்வாங்கிக் கொண்டு இனி வருகிற நாட்களில் எச்சரிக்கையாக உங்கள் அடிகளை எடுத்து வையுங்கள் என்பது கஸ்தூரிக்கு என்னுடைய வேண்டுகோள். திமுக வேலையை தொடங்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தொடங்கிட்டாங்களே, வேலையை தொடங்கணும்னு சொன்னதில்லை, வேலையை தொடங்கிட்டாங்க. நாடு முழுக்க ஒரு ஐப்பசி மாதத்தை அடைமழையாக பிரச்சார கூட்டங்கள் நடைபெற இருக்கு. நானே டிசம்பர் திங்கள் 1ஆம் தேதி திருப்போரூரில் பேசுகிறேன். 2ஆம் தேதி ஆசிரியர் வீரமணியினுடைய பிறந்த நாள் பெரியார் திடலில் பேசுகிறேன். 6ஆம் தேதி பாபர் மசூதி உடைக்கப்பட்டதை கண்டித்து திருப்பூரில் பேசுகிறேன். 7ஆம் தேதி சேலத்தில் பேசுகிறேன். 8ஆம் தேதி சேலத்தில் பேசுகிறேன். 12ஆம் தேதி பெருங்களத்தூரில் பேசுகிறேன். இப்படி நாடு முழுக்க பிரச்சார கூட்டங்கள் நடைபெறுகிறது. மக்களை சந்திக்கிற வேள்வி நடக்குது. எல்லா திட்டங்களையும் நாட்டு மக்கள் மத்தியினுடைய கவனத்துக்கு கொண்டு வருவதற்கு, திண்ணை பிரச்சாரம் செய்வதற்கு முதலமைச்சர் உத்தரவு போட்டு அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு போகிறாங்க. அதிமுக என்ன சொல்கிறாங்க, எடப்பாடி ஜெயக்குமார் இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, அப்பா பையனை போடுறாரு, பையன் அப்பாவை போடுறாரு. அப்படி பையன் கிடைக்கணும்ல. அப்பா பையனை புகழ்றான்னா அப்படி புகழ்வதற்கு தகுதியில் ஒரு பையனும் கிடைக்கும் இல்லைங்க. பெரும்பதுள் எல்லாம் யாம் அறிவதில்லை, அறிவர் இந்த மக்கள் பேருன்னு சொல்கிறாம்ல திருவிழவன். அப்படி ஒரு பையன் கிடைச்சிருக்காம்ல. தந்தையினுடைய சுமையை, இயக்கத்தினுடைய சுமையை தன்னுடைய எளிய தோளில் சுமந்துக்கிட்டு ஒரு கண்ணுறக்கம் இல்லாமல் ஊர் ஊராக சுற்றி தந்தையினுடைய சுமையை பகிர்ந்து கொள்வதற்கு எல்லா நிர்வாகிகளையும் சந்தித்து நாடு முழுக்க சுற்றி கழகத்திற்கு காலம் காலமாக களப்பணி ஆற்றிய கழக தொண்டர்களுக்கு நிதி உதவி, இளைஞர்களுக்கு பேச்சு போட்டி, முரசொலியில் பாசறை பக்கம், நீட்டுக்கு எதிராக கையெழுத்து இயக்கம், சனாதனத்தை எதிர்த்து சமரசம் செய்து கொள்ளாத ஒரு போர், இப்படி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு பாக்கியம் செய்திருக்கணும்ல. புகழத்தானே செய்வாங்க. 2026 அந்த கலாய்வில் பேசும்போது சொல்றாரு சார், கண்டிப்பா மக்கள் மனசு மாறும், அதிமுக ஆட்சிக்கு வரும் சார். முனுசாமி முகத்தை பார்த்தீங்களா? அப்போ என் முகத்தை பார்த்தா ஆட்சி மாற மாதிரியே தெரியுது. ஆட்சியெல்லாம் மாறாதுங்க. ஒரு புதிய சரித்திரத்தை அண்ணன் ஸ்டாலின் படைக்க போறார். என்னன்னா 5 ஆண்டு காலத்துக்கு ஒரு முறை ஆட்சி மாறுகிறதுங்கிற ரெக்கார்டை 71க்கு பிறகு ஜெயலலிதா அம்மா மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்க. இன்றைக்கு அந்த சரித்திர சாதனையை அண்ணன் ஸ்டாலின் தொடப்போகிறார். மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும். கருத்துக்களை பார்க்க நன்றி. சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர். தடைகள் 1000 கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.